ஹல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பெருந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பெருந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலவல்லைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை கூட தகப்பனே நீர் மனமிறங்கி கரம் நீட்டி ஆண்டவரே என் திருச்சபை கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தின் பிள்ளைகளுக்கும் இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நவம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் வாக்கு மாறாதவருடைய வாக்கை கேட்டு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கை நன்மை பல ஆயிரங்களை பெற்று லட்சம் லட்சம் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில வந்து வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொள்ள அநேக நூற்றுக்கணக்கான மக்களையும் கர்த்தர் ஒன்று சேர்க்கபடி நாங்கள் செபிக்கிறோம். கொண்டு வாரும், தடைகளை உடையுங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடு உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர் சங்கீத புத்தகம் 145ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். சங்கீத புத்தகம் 145ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நவம்பர் மாதத்திற்கு கர்த்தர் ஆண்டவர் இயேசு தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற இணையதளத்தில் கேட்கிற இணையதள வாயிலாக நேரலையில வந்து ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை நவம்பர் வாக்குத்தத்தத்தை கேட்க, அதை கேட்டு பெற்றுக்கொள்ள, அதன்படி வாழ, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு அருள் வாக்காக கொடுக்கிறார். இன்றைக்கு கொடுக்கிற இந்த வாக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதிலும் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு இந்த குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதாக. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவரும் வெளியில எழுந்து போகாதபடிக்கு யாவரும் சிறுவர் முதல் கொண்டு ஒருவரும் வெளியில போகாதபடி கவனமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கலாம். வாசி கேட்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை 145 ஆண்கள் பகுதியில் 145ஆம் சங்கீதத்தை அங்க 20ஆம் வசனத்தை அங்க வாசி கேட்கலாம். ஒருத்தர் வாசி கேட்கலாம். சீக்கிரம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை எண்ணியாம் அன்பு யாரோடு கூட அவருடைய அன்பு இருக்க வேண்டுமாம், யார் மேல் அன்பு செலுத்த வேண்டுமாம்,
யார் மேல? யார் மேல அன்பு செலுத்தணுமா? கர்த்தர் சொல்லுகிறார். யார் மேல அன்பு செலுத்த சொன்னார்? வாய் திறந்து பேசுங்க. யார் மேல அன்பு செலுத்த சொன்னார்? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், தம்மில் என் மேல நீ அன்பு செலுத்து. அன்பாகப்பட்டது என் மேலதான் இருக்கணும். So you are love of God. உனக்கு நான் அன்பின் தேவன். நீ என்னதான் நீ லவ் பண்ணணும். யாரை லவ் பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன லவ் பண்ணுப்பா. ஹலோ என் அன்பு மகனே மகளே, என்ன நீ லவ் பண்ணு. தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற தேவன். அவர் மேல நீ லவ், உன்னுடைய லவ் ஆகப்பட்டது அவர் மேல இருக்கணும். உன் அன்பாகப்பட்டது அவர் மேல இருக்கணும். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேல அன்பு வச்சா 100 பேர் இல்லைங்க, 1000 பேர் இல்லைங்க, 1,00,000 பேர் இல்லைங்க, எப்படி கோடான கோடி மக்கள் இல்லைங்க, அவர் மேல அன்பு வைக்கிறவங்க பில்லியன். எப்படி பில்லியன்? பில்லியன், மோர் தென் பில்லியன். உலகம் முழுவதும் இருக்கிற 750 கோடி மக்களுடைய அந்த அன்பு யார் மேல இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். நம்ம அன்பு அவர் மேல இருந்தா, நான் என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு தலைவனா இருந்தா என் அன்பும் ஏசப்பா மேல இருக்கணும். என்னுடைய மனைவியினுடைய அன்பு ஏசப்பா மேல இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய அன்பு ஏசப்பா மேல இருக்கணும். அப்போ எங்க குடும்ப அன்பு அத்தனையும் ஏசப்பா மேல இருந்தாதான், அந்த லவ் ஆஃப் காட் மேல இருந்தாதான் அவர் என்னையும் என் மனைவியும் என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இப்ப இந்த வாக்குத்தத்த ஆராதனை, குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை. இப்ப புருஷன் சர்ச்சுக்கு வந்துட்டாரு, அவர் அன்பு ஏசப்பா மேல இருக்குது. அப்ப ஏசப்பா அன்பு அவர் மேல வருமா? அவரை காப்பாற்றுவார? காப்பாற்ற மாட்டாரா? புருஷன் வந்தாரு, புருஷனை காப்பாற்றுவார். மனைவி வரல, மனைவி வந்து ஏசப்பா மேல அன்பு செலுத்த வரல, குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்துக்கு வரல. அப்ப ஏசப்பா அன்பு, அவங்க வந்து ஏசப்பா மேல அன்பு காட்டல. இப்ப ஏசப்பா அவங்கள காப்பாத்துவாரா? கை விட்டுருவாரா? வராதவங்கள, அவர் மேல வந்து அன்பு செலுத்தாதவங்கள அப்பா அவங்கள காப்பாற்றுவாரா? கைவிடப்படுவார்களா? வெரி சிம்பிள். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்று. துன்மார்க்கன் யாவரையும் அழிப்பார். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த பிள்ளைங்க இப்படி ஓடுது, ஓடியார்த்து தேவனுடைய வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, இப்ப இந்த பிள்ளைங்களை வாழ வைப்பார், அழிப்பாரா? சொல்லுங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒழுங்கு இல்லைன்னா அவருடைய வார்த்தை சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு கிடையாது. சோ எப்பொழுதுமே நீங்க கவனமா இருக்க வேணும். கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அவருடைய அன்பை உதாசீனப்படுத்துகிறவர்களை அவர் அழித்து போடுவார். அல்லேலூயா. ஒரு மாதத்துல தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு கூட வர முடியாத அவ்வளவு பணமையாது, அவ்வளவு பெரிய சொத்தா, அவ்வளவு பெரிய ஆளா? ஆண்டவரை வந்து நீ பார்க்காம எவனையோ ஒருத்தனை போய் பார்க்க, எவன் வீட்டு பங்கனுக்கே போக, எந்த வேலையே செய்ய, நம்ம ஆண்டவரை விட அவ்வளோ பெரிய தெய்வமும் ஆசீர்வதிக்கப்பட்டால் யாருன்னா ஒருத்தர் உண்டா? எங்க அப்பாவை நான் முகமுகமா பார்க்கணியா? யாரை பார்க்க வரோம்? என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். எப்படி? என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். அப்ப இயேசப்பா எப்படிப்பட்டவர்? என் இயேசு வரப்போகிறார் மேகங்கள் நடுவே, அவர் வந்து என்னை அவரோடு வைத்துக் கொள்ள போகிறார். ஆமென். அவர் வருகைக்காய் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே வந்து சேவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க,
தன்னில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் அவருடைய லவ் ஆஃப் காட், அவர் அன்பின் தேவன். அவர் மேல மட்டும்தான் நம்ம அன்பு வைக்கணும். நம்ம அன்பாகப்பட்டது அவர் ஒருத்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். இந்த பூமியில வானத்துக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாய. பட் நம்முடைய அன்பு அவர் மேல் மட்டும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவரை ஆராதிக்க வராமல் ஆண்டவரை விட்டுவிட்டு பின்வாங்கி உலக பிரமாணத்தில் இருக்கிற துன்மார்கனாகிய ஆண்டவரை அறிந்தும் பின்மாற்ற இருக்கிற ஆலயத்துக்கு வராத, வாக்கு தத்தத்துக்கு வராத, சபைக்கு வராத, சபையின் ஒழுங்கை கடைபிடிக்காத அவர்கள் தேவனுக்கு துன்மார்கர். அந்த துன்மார்கள் அனைவரையும் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்துக்கு வந்திருக்கிற, தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஒருபோதும் கர்த்தர் அவர் அழிக்க மாட்டார். காரணம், உங்க அன்பு யார் மேல் இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். இப்போ இந்த மந்தையில, இந்த சபையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகம் வந்து விட்டீர்கள். உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நவம்பர் மாதம் முழுவதும் மாத்திரம் அல்ல, இனி வரும் காலங்களிலே தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆலயத்தின் ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கிற உங்களை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைந்தவர். ஆண்டவர் முதலாவது காரியம் சொல்லுகிறார். சங்கீதம் 145 12 13 வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது காரியம் நோட் பண்ணிக்கொள்வோம். உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து, உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை குறித்து நம்ம அறிவிக்கணுமா, சொல்லணுமா? அது மட்டுமல்ல, உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். இதுதான் முதலாவது டாபிக். அப்போ இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா, அவருடைய ராஜ்யத்தை குறித்தே நீங்க பேச போறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்போம். ஆனா இப்போ இந்த மாசத்துல நீங்க பேச போற தேவனுடைய ராஜ்யம், அந்த கிங்டம் ஆஃப் காட், தேவாதி தேவனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து நீங்க பேச போற அறிவித்து உமது வல்லமையை குறித்தே பேசி கொண்டிருப்பீங்களா? ஆண்டவர் இதை செய்த. இப்ப அண்ணால் சொன்னாங்க சாட்சி, எப்பா என்ன பெட்ரோல் வண்டியில இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 3 கிலோமீட்டர் போய் வரலாம், ஈசிஆருக்கு போய் ஆலம்பூர்ல ஈசிஆருக்கு போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். ஆனா என்ன பரமங்கேணி வரைக்கும் கர்த்தர் கொண்டு போய் மீண்டும் என் வீடு போய் சேரும் வரை அந்த பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல நிக்காம கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல காத்து கொண்டு போய் என் வீட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தார். ஒரு பெண்ணா நான் தனியா போனேன். இந்த நேரத்தில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டா நான் என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டு போனேன். எங்க அப்பா இயேசு எனக்கு அவர் செய்த அதிசயம் சொல்ல முடியாதது என்று அதை குறித்து உமது ராஜ்யத்தின் மகிமையை குறித்து, எங்க அப்பா செய்த மகிமை குறித்து அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எங்க அப்பா இயேசு இதை செய்தார் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் கர்த்தர். அங்கே சங்கீதம் 145 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறார். வாசி கேட்கலாம். உமது ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய ராஜ்யத்தின் மகிமை அறிவிக்கணும்? யாருடைய ராஜ்யத்தின் மகிமையை? நம்ம யாருடைய பிள்ளை? சொல்லுங்க. சந்தேகமா இருந்தா சொல்லாதீங்க. சந்தேகம் வந்தா சொல்லாதீங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இல்ல சாத்தான் பிள்ளையா அப்படின்னு யோசிக்கிறவங்கள தான் சொல்ல வேணாம். யோசிக்க சொல்லி, நீ யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. இப்ப எங்க அப்பா ஏகாம்பரம் முத்தம்மா பெற்றெடுத்த பிள்ளை நானு. எங்க அப்பா இன்னைக்கு பரலோகத்துல எங்க அம்மா அப்பா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா பத்தி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பேசிட்டு இருக்கேன்? எங்க அப்பா அப்படிப்பட்டவர், இப்படி எங்களை வளர்த்தார். எங்க அம்மா அப்படி வளர்த்தாங்க. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்பா அம்மா இப்படிலாம் கொடுத்து எல்லாருக்கும் பசி பட்டின, எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வாரி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஜாதி மதம் இல்லாத கொடுப்பாங்க. அப்படி எங்க அப்பா அம்மா அள்ளி கொடுத்தவங்க. அப்படின்ற அந்த அந்த செய்திகளை, நல்ல காரியங்களை இன்றைக்கு நாங்கள் ஒரு சில இடங்கள்ல பேசும்போது அதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம், அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல வேதம் என்ன சொல்லுது? உமது ராஜ்யத்தின் மகிமை குறித்து அறிவித்து. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணணும்? அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு சொல்ல போற? எப்படி சொல்ல போற? தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராஜாதி ராஜன், மகாராஜன்,
மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். அப்பேற்பட்ட உன்னதமான கடவுள் ஆண்டவராகிய இயேசு ஒரு பாவம் அறியாதவர், கரைபடாதவர், மாசற்றவர், உயரியவர், உன்னதத்துக்குரிய தேவன், உச்சிதமான தேவன். உலகத்தில் அவரை போல ஒருவர் கிடையாது. நமக்காகவே அவருடைய சாயல்ல மனுஷன் பூமியில படைச்சிட்டு அந்த படைச்ச மனுஷன் கெட்டு போய் விட்டான், சீர்கெட்டு விட்டான் என்பதற்காக அவரே அங்க பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மோடு கூட வாழ்ந்து 33 வருஷம் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து முடித்து அவர் இங்கிருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனார். மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகைக்காகத்தான் நாங்கள்லாம் லேட்டா ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் லேட்டா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். இப்பதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மகத்துவத்தை நாங்கள் முன்னாடி தெரிந்து கொள்ளவில்லை. கவனிங்க, இந்த மகத்துவத்தை நான் முன்னாடி தெரிந்து கொள்ளவில்லை. இப்பதான் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. என் வயசு இன்னைக்கு 50 வயசா இருந்தாலும் என் வயசுல ஒரு 20 வருடம் ஆண்டவர் இல்லாத வாழ்ந்துட்டேனே. எப்படி போயிடுச்சே? 20 வயசு ஆகுது எனக்கு. ஆனா 5 வயசு 6 வயசு தான் ரட்சிக்கப்பட்டேன். 15 வருஷம் பார்த்து ஆண்டவர் ஏத்துனேன். ஒரு 7-8 வயசு வீணா போச்சே. இன்னைக்கு 50 வயசுல வந்து எடுத்துக்கினேன். ஆனா 50 வருஷம் வீணா போச்சே. மெய்யான தெய்வத்தை குறித்து எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சே அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அவரை குறித்து நீ அறிவிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஆக அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். அப்போ அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கணும், அவருடைய வல்லமை குறித்து பேசணும். வல்லமன் அண்ணன், வல்லமன் அண்ணன், வல்லமன் அண்ணன், அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் கொடுத்த அந்த லவ் ஆஃப் காட், அந்த அன்பின் தேவனுடைய தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றினாரே, அவரிடத்துல அன்பு கூற வந்தமே, அவர்கிட்ட அன்பு கூறினபடினால் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். அவர் காப்பாற்றினவரை குறித்து எந்த விதத்துல சூனிய மந்திரம் மை மாய் மாலம் கட்டு வியாதி நோய் பிரச்சனை போராட்டம் கண்ணீர் துக்கம் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில கர்த்தர் இயேசு நம்மளை தேடி வந்து நம்ம அழுக்கென்று பாராமல் சேரென்று பாராமல் கரத்தை கொடுத்து நம்மளை தூக்கி நம்மளை அவர் ரத்தத்தால் கழுவி நெஞ்சார கட்டிப்பிடித்து அவர் அணைத்து அவர் முத்தங்களை கொடுத்து நம்மளை நிழலாய் மாற்றி பூமியில ஒரு சாட்சியம் ஆட வைத்தாரே, அவருக்கு நேராக அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்து அவருடைய வல்லமை குறித்து செய்த வல்லமையான அதிசயங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேசிக்கின்னு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேசிக்கின்னு இருக்கிறீங்க? அன்பான தேவ பிள்ளையே, 10 மாசம் முடிஞ்சு போச்சு 2025. இருப்பது எஞ்சி 2 மாசம் தான். இது வரைக்கும் பேசுனீங்களோ பேசலையோ, டுடே இன்று முதற்கொண்டு இந்த மாசத்திலிருந்து பேசுங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது கொண்டாந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஞானசானம் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஞானசானம் கொடுங்க. ஏனென்றால் கர்த்தரை குறித்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்து அவருடைய வல்லமை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே வாசிக்க வசனத்தை, உம்முடைய ராஜ்யம், பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை, அவருடைய தலைமை. அவருடைய ஆளுகின்றது என்ன தெரியுமா? அவருடைய ஆளுகின்றது எப்படி தெரியுமா? தலைமுறை தலைமுறைக்கு ஆளும்படியான ஆளுமை. அல்லேலூயா. சும்மா ஏதோ இன்னைக்கு வந்து நாளைக்கு போறது இல்லைங்க. சில பேர்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த பரிசுத்தன்னு பேசுவாங்க இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சாபத்துல விழுந்துருவாங்க, ஏதோ ஒரு பண விஷயத்துல விழுந்துருவாங்க, ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை விழுந்துருவாங்க. நெவர் பரிசுத்தம் 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 பரிசுத்த பரிசு பேசுவாங்க, ஆனா அதே நேரத்தில் அதன்படி வாழ மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, வாசிங்க. ஆளுமை என்பது தலைமுறை தலைமுறை தோறும்
உள்ளது. அவ்வளவுதானே? 13 முடிஞ்சிச்சு. மீண்டும் அந்த வசனம் 12, 13 வாசிங்க. உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து அவருடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். நம்ம எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்தாரா, நம்மளை ஆண்டவர் காப்பாற்றினாரா? அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கணும், அவருடைய வல்லமையை குறித்து பேசணும். இப்ப இது 2 காரியத்தை நம்ம செய்யணும். செய்யறீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி செஞ்சீங்களா இல்லையா? இப்ப இனி நீங்க செய்யணும். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கணும். 2வது அவருடைய வல்லமையை குறித்து பேசணும். அல்லேலூயா. பேசணுமா பேசக்கூடாது? பக்கத்தில் கத்து கை கொடுங்க. பிரதர், சிஸ்டர், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து முதல்ல எல்லாருக்கும் அறிவிங்க. உங்க குடும்பத்துக்கு அறிவிங்க, உங்க பிள்ளைகளுக்கு அறிவிங்க, உறவுகளுக்கு அறிவிங்க. தேவனுடைய வல்லமையை குறித்து, அதிசயங்களை குறித்து எல்லாரோடும் பேசுங்க. பேசுங்க. நீ பேசலனா உன்னை ஊமன் சொல்லுவாங்க. நீ ஊமன் வாங்க. வாய் பேசாத ஊமன் சொல்லுவாங்க. நீ பேசு. நீ பேற்ற நன்மைய அதிசயத்தை அநேகருக்கு சொல்லு. பேசு. வாயை தர மூடாத. வாயை மூடிட்டு இருந்தா சாத்தான் நல்ல தையல் போட்டு உட்கார வச்சிடறான். ஆமா, வாயை தர. சகோதரா, சகோதரி, தர. சத்தமா தர. வாயை தர. பேசு. பிறரோடு பேசு. ஏசப்பா செய்த அந்த அதிசயத்தை சொல்லு. கைகளை தட்டி. இப்பதான் அவங்க வாயை திறந்து விட்டு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இப்பதான் வாயை திறந்துக்கிற ஒவ்வொரு வாயும். ஆக இன்று முதல் பேச போறீங்க. இந்த வருடம் முடிறதுக்குள்ள 2 மாசத்துக்குள்ள எஞ்சிய ஒரு 100 பேருக்காவது, ஒரு ஆளு 100 பேருக்காவது சொல்லு. அந்த 100 பேர்ல 10 பேரை கொண்டு சபையில சேரு. அல்லேலூயா. எனவே 2வதாக கர்த்தர் சொல்லுகிறார். 2வதாக சங்கீதம் 145 சங்கீதத்தை 14ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் அழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் அழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். The Lord lift up all the who cry. The Lord lift up all who cry. கர்த்தர் அழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழுகிற யாவரையும் யார் தான் தூக்க முடியுமா? யாரு? சத்தமா சொல்லுங்க. யார் தான் தூக்க முடியும்? அழுகின்ற யாவரையும் கர்த்தர் யாரை கொண்டு தூக்குவார்? என்னை கொண்டு தூக்குவார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கணுங்க. யாருக்கிட்ட? அழுது கொண்டு இருக்கிறவர்களிடத்துல. கண்ணீரோடு இருப்பார்கள், கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருப்பார்கள், வியாதியோடு இருப்பார்கள், பிரச்சனையோடு இருப்பார்கள், துன்பத்தோடு இருப்பார்கள், துயரத்தோடு இருப்பார்கள், துக்கத்தோடு இருப்பார்கள், கடன்பாரத்தோடு இருப்பார்கள், காயங்களோடு இருப்பார்கள், பிறர் புருஷன் சந்தேகத்தோடு இருப்பார்கள், மனைவி புருஷனை பார்த்து சந்தேகப்படுதலோடு இருப்பார்கள். எப்போ பார்த்தா யார் எந்த பக்கம் போனாலும் என் மனைவி வச்சுக்கிறாங்க, என் புருஷனை வச்சுக்கிறாங்க, என் மனைவி வச்சுக்கிறாங்க, என் பொண்ணை வச்சுக்கிறாங்க, பிள்ளைய வச்சுக்கிறாங்க, இந்த சந்தேக கண்ணோட்டத்திலே இருப்பார்கள். காதல் வளர இப்படிப்பட்ட சந்தேக கண்ணோட்டத்தில் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப அழுது கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தூக்குகிறார். யாரை கொண்டு தூக்குகிறார்? உன்னையும் என்னையும் கொண்டு அவர் தூக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்கார் கூட இருப்பாங்க. ஒரு வீடு திறக்கல. காலையில் எழுந்திருப்பாங்க. அந்த வீட்டில் இருந்து எந்த சத்தமும் கேட்கல, யாருமே வரல. என்ன செய்வாங்க? என்னடா இது, காலையில் எழுந்திருப்பாங்க, யாருமே எழுந்திருக்கல. என்னாச்சு? காலையில் 8 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, மதியானம் 12 மணி ஆச்சு, இது வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே சத்தம் கேட்கலையே. என்ன பண்ணுவோம்? போயிட்டு அந்த கதவை தட்டுமா தட்ட மாட்டோமா? தட்டுறோம்ல. ஏன் தட்டுறோம்? என்னவோ ஆபத்து நடந்திருக்கிறது அந்த வீட்டில். போயிட்டு அந்த டோரை தட்டுவோம், ஜன்னலில் போய் தட்டுவோம், கூப்பிடுவோம், கொஞ்ச நேரம் தட்டி பார்ப்போம், கூப்பிட்டு பார்ப்போம், தட்டி பார்ப்போம். இல்லைன்னா கதவை உடைச்சி, ஜன்னலை உடைச்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க என்ன ஆச்சுன்னு போய் அவங்கள காப்பாற்ற நம்ம முயற்சிப்போம். அதே போல தான் இன்னைக்கு எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க வீட்டை பூட்டிக்கின்னு, அவங்க இருதயத்தை பூட்டி கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க வாயை அடித்து போனவர்களாய், கண்கள் கலங்கினவர்களாய், அவர்கள் குத்தப்பட்டவர்களாய், காயப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய், வேதனையோடு கண்ணீரோடு துயரத்தோடு துன்பத்தோடு இருக்கிற மக்களாய் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம தான் என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை குறித்து அப்படிப்பட்டவர்கள் போய் அறிவிக்க வேண்டும்.
ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு போய் நம்ம சொல்ல வேண்டும். அவர் செய்த அந்த நன்மைகளை, அந்த அற்புதங்களை, அதிசயங்களை போய் அவர்களோடு கூட பேச வேண்டும். அதற்காகத்தான் உன்னை என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நம்ம கண்ணீரை கழுவினார், நம்ம அழுகையை துடைத்தார், நம்ம கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆகவே கண்டார், அங்க பார்த்து யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் பேர் வைத்தாரே 100 வயசுல. அப்ப என்ன காரணம்? 100 வயசுல ஆபிரகாம் சொல்றார் யெகோவா ஈரே. அப்ப யெகோவா ஈரேன்னா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்போ ஆண்டவராகிய தேவன் பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்னாரே. 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளையை உடனடியாக எனக்கு பலி கொடுன்னு கேட்கும் போது கூட, அப்பா நான் தரேன், 100 வயசுல பிள்ளையை கொடுத்துட்டு இப்படி கொடுக்கறியா, நான் தரேன்னு சொல்லி போய் நின்னாம்பார் கர்மேல் பர்வதத்துல. பிள்ளையை கொண்டு வச்சு கத்தி எடுத்து வெட்ட துணிஞ்சானே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டாரே. அதோ புதர்ல ஒரு ஆட்டுக்குட்டி, அதை கொண்டு போய் வெட்டு, உன் ஏக சோதனை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னாரே. அப்பொழுது யெகோவா ஈரே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. உயிரே போற நிலையா, கடன் பாரமா, செத்து போகிற நிலை வருகிறதா, குடும்பத்துல பலவிதமான குழப்பங்கள் வருகிறதா, அந்த நிலையில கூட கர்த்தர், எல்லாருக்கும் அந்த சூழ்நிலைகள் வரும். அந்த நிலையிலோட கர்த்தர் நம்மளை நடுநின்று வந்து அவர் நாமம் தூஷிக்காதபடி நம்மளை காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று ஆண்டவருக்கு பேரிட்டானே ஆபிரகாம். ஆனபடினால தான் 930 வருஷம் அவன் உயிரோடு வாழ்ந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அழுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அழுகிற யாவரையும் அவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் அவர்களிடத்தில் புறப்பட்டு போக வேண்டும். உங்களை தேடி நாங்கள் வந்தோம். உங்க அழுகை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கழுவிட்டோம். அழுகிலிருந்து உங்களை காப்பாற்றி விட்டோம். உங்க கண்ணீரை துடைத்து விட்டோம். யெகோவா ஈர் உங்களை காப்பாற்றி விட்டார். இப்ப காப்பாற்றப்படாத இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் கதவை யார் தட்டணும்? நான் வந்து உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கதவை நான் தட்டுறதா இல்ல நீங்க தட்டணுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் தட்டுறது? தம்பி மார்க் இன்னைக்கு 3 நாள் அண்ணன் தண்ணி புசியமா கிடக்குறாரு. இந்த 3 நாள்லயே அவர் உடம்பு ரொம்ப இழைச்சிட்டாரு. எதுக்காக? நான் என்னை மாற்றணும், நான் மாறணும், என் ஊர் மாறணும். நான் மாறினா என் ஊர் மாறணும். நான் ஊழியம் செய்யணும், ஆத்துமாரோட பண்ணணும், பராமரிப்பு குழு ஜபம் என் ஊரில் நடத்தணும். எங்கெல்லாம் சபை மூலமாக ஊழியங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அதெல்லாம் போய் நான் செய்யணும் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்து 2 இளம் குழந்தைகளுக்கு தகப்பனானவன் இன்னைக்கு 3 நாளாக அனந்தனிப்பு செய்யாமல் ஆண்டவருக்கு நேராக போன ஞாயிற்றுக்கிழமை முடிந்த பின்பு தொடர்ந்து இன்னைக்கு 4-5 நாட்களாக இருக்கிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். யாரை கொண்டு தூக்குவார்? என்னை கொண்டுதான் கர்த்தர் தூக்குவார். யாரை கொண்டு? என்னை கொண்டு. யாரை கொண்டு? வாய்த்தர சொல்லுங்க. என்னை கொண்டு தூக்குவார். வாசிங்க சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும், அங்கங்க கூக்குரல்ட்டு படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, நம்ம விடுறன்னு சொன்னா கர்த்தர் அப்படியே தாங்குகிறார். தாங்கி மடங்கடிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தூஷணமாய் இது ஆகாது என்று தள்ளப்பட்ட, உன்னால என்ன நடக்க போகுது, நீ இருந்து என்ன பிரயோஜனம், இருப்பதை விட செத்து போ என்று மடங்கடிக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட உன்னை தூக்கி விடுகிறார். இதெல்லாம் ஒரு ஆளாப்பா? இவங்கெல்லாம் ஒரு குடும்பமா? இவங்களாலலாம் இது நடக்குமா? அப்படி என்று நினைத்த மக்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் உன்னை முதலாவது தூக்கி விட்டு இருக்கிறாரே. உன்னை வேண்டிய தூக்கினவர் கர்த்தர், கல்வாரி நாயகன் ஒருவரே. அல்லேலூயா. அவரால் மட்டும்தாங்க நம்மளை தூக்க முடியும். இந்த வார்த்தைக்கு இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, கர்த்தர் மட்டும்தான் நம்மளை தூக்க முடியும். வேற யாராலையும் தூக்கவே முடியாது. அவர்கள் தூக்குவதை போல நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நல்ல குழி வெட்டி
அந்த குழியில போட்டு அடையாளம் தெரியாத பச்சிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வந்தார்னா அந்த குழி எந்த இடத்துல அந்த குழியை கண்டுபிடித்து வேரோடு அதை தூக்கி உனக்கு நேரா இருக்க அத்தனை அவர் ரத்தத்தால வேரோடு சுட்டு சாம்பலாக்கி விடுவார். திரும்ப உனக்கு எதுவும் வரவே வராது. ஆக அதைத்தான் அவர் சொன்னார். ஆக 146 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடனுடைய கண்ணை யார் திறக்கிறதா? சத்தமா, குருடனுடைய கண்ணை யார் திறக்கிறது? குருடனுடைய கண்ணை யார் திறக்கிறது? கர்த்தர். குருடனுடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஹலோ, குருடனுடைய கண்ணை யார் தான் திறக்க முடியும்? அன்பான தேவ பிள்ளையே, உன் கண் திறந்து விட்டார். உன் கண்ணை செவ்வையாக்கி விட்டார் கர்த்தர். உன்னை அவர் தூக்கி விட்டார். உன் குடியிலிருந்து தூக்கிட்டார். மடங்கடிக்கப்பட்ட இடத்திலிருந்து உன்னை தூக்கி விட்டார். ஆக நீ என்ன செய்யணும்? மற்றவர்களை தூக்கி விட வேண்டும். அல்லேலூயா. மற்ற ஜனங்களை தூக்கி விட வேண்டும். அவர்கள் படுகுழியில் கிடக்கிறார்கள், உளையான சேற்றில் கிடக்கிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டாந்து ஆலயத்தில் போடும்பொழுது அவர் சொந்த ரத்தத்தால் வார்த்தையால் அவர்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை ஆரோக்கியப்படுத்தி இந்த பூமியில ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆக மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறேன். நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறேன். வாசிங்க. you food them and safely them. ஆக நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறேன். சங்கீதம் 145 15 16 வாசிக்கலாம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜீவன்களுடைய கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? யாரை? சத்தமா சொல்லுங்க, யாரை? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா ஜீவராசிகளுடைய கண்களும் யாரை நோக்கி பார்க்குது? யாரை? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பின்னாடி சொல்லுங்க, யாரை நோக்கி பார்க்குது? எல்லா ஜீவராசி, வானத்துக்கு கீழே எல்லா ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, மிருகங்கள், ஊரும் பிராணிகள், நடமாடும் மிருகங்கள், நீந்தும் பிராணிகள், ஊரும் பிராணிகள், நடமாடும் மிருகங்கள், பறக்க பறவைகள், பூமியில் உள்ள மனிதர்கள், சகல சிருஷ்டிப்பும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதாம்? யாரை? சத்தமா சொல்லுங்க, யாரை? கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வாசிங்க. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு, நீர்னா யாரு? கர்த்தர், ஏசப்பா. ஏற்ற வேளையில அவைகளுக்கு, அவைகள்னா மனுஷன், ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், நடமாடும் மிருகங்கள், பறக்கும் பறவைகள், பூமியில் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும், அது மட்டுமல்ல செடி கொடி மரம் அத்தனைக்கும் நீராகவும் எருவாகவும் அதுக்கு தேவையானதை நீர் அவைகளுக்கு, அதுக்கு தான் சொன்னார், மனுஷனுக்கு மட்டும் சொல்லலாம் அந்த இடத்துல. அவைகளுக்கு, சகல விதமான அவைகளுக்கு நீர் அவைகளுக்கு ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற. ஏற்ற வேளையில அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த உடனே கோட்டை கட்டிடணும். ஒரு வேலைக்கு போன உடனே பெரிய ஆள் ஆகிடணும். ஒரு வேலைக்கு போன உடனே ₹1,00,000 சம்பளம் வாங்கிடணும். என்ன சொல்றாரு? ஏற்ற வேலையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா நிரம்பி வழியும்படியாக சாப்பிட்டு, நல்லா சாப்பிட்டு, சூப்பர்ப்பா, நல்லா திருப்தியா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்ல முடியும்? அரைகுறையா சாப்பிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அவர் சொல்றாரு பாருங்க, ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறீர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். கைகளை தட்டி. ஆக சங்கீதம் 104 27 28
ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நல்லா கவனிக்கிற அன்பானவர்களே, தேவாலயத்துக்கு வந்தாதான் நமக்கு ஆகாரம் ரெடியா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ வீட்டிலே இருந்தா உன் சட்டி பானைக்கு கூட அரிசி பருப்பு வராது. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் 27 வசனம் வாசிங்க. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க வந்து நோக்கணும்? எங்க வரணும்? எங்க வந்து நோக்கி பார்க்கணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி பார்த்தால்தான், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால்தான், அவரை நோக்கி பார்க்கும்போது தான் ஏற்ற வேளையில அவர் நமக்கு ஏற்ற ஆகாரத்தை, நமக்கு காலையில் என்ன ஆகாரம் நமக்கு பிடிக்கும் அந்த ஆகாரம், மதியானத்துக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அந்த ஆகாரம், இரவுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அந்த ஆகாரம், இப்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற காலங்களுக்கு ஏற்ப வண்ணமாய் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மளை திருப்தியாக்குகிறவர். 28 வசனம் வாசிங்க. சங்கீதம் 104 எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். சங்கீதம் 104 27 28 வசனத்தை வாசிங்க. ஆள் மாத்தி வாசிங்க. வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க, பாத்தீங்களா? நீர் கொடுக்க அப்பா கொடுப்பாரு. அதை யார் வாங்கிக்கணும்? நீங்கள நானும். ஊரும் பிராணிகள், நீந்தும் பறவை, ஊரும் பிராணிகள், நீந்தும் மிருகங்கள், நடமாடும் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள், அதுக்கப்புறம் இந்த மரம் செடி கொடி எல்லாவற்றிற்கும் அதற்கு தேவையானதை ஆண்டவரே தருவார். அதை அந்த மரம் செடி கொடிகளும் சரி, மிருகங்களும் சரி, நடமாடும் மிருகங்கள், பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், மனிதர்கள், அவைகள் என்றால் அவரவர் அதை அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. தண்ணிக்காக காத்திருக்கிற மரங்களும் செடிகளும் மழை பொழிஞ்சா என்ன பண்ணும்? நல்லா சலன்னு இழுத்து குடிக்கும், அப்படி உறிஞ்சு குடிக்கும். அதுபோல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து காத்திருக்கணும். இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவின் ஆசீர்வாதம். இயேசுப்பா வானத்தை தரங்கப்பா, இயேசுப்பாவுடைய வானத்தை தரங்கப்பா, இயேசுப்பா அந்த பொக்கிஷ சாலையை தரங்கப்பா, இயேசுப்பா சுகமளிக்கிற அந்த பொக்கிஷ சாலையை தரங்கப்பா. எனக்கு சுகத்தை அனுப்புங்க பரத்திலிருந்து. ஆண்டவர் அந்த சுகத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா அந்த ஆரோக்கியத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா அந்த பணத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா அந்த தங்கத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா அந்த வைரத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா படிப்புக்கு தேவை பணத்தை அனுப்புங்கப்பா. ஏசப்பா ஒரு வீட்டை அனுப்புங்கப்பா. ஏசப்பா ஒரு பெட் வேணும் கொடுங்கப்பா. ஏசப்பா எனக்கு பொருள் வேணும் கொடுங்கப்பா. ஏசப்பா எனக்கு ஒரு ஏசி வேணும் கொடுங்கப்பா. ஏசப்பா பெரிய ஒரு சீனியர் டிவி வேணும் ஏசப்பா, தாங்க ஏசப்பா. எல்லாம் கேட்கணும். ஆனா நான் பிள்ளைங்க எல்லாத்தையும் அவரை பார்ப்பீங்க, எல்லாத்தையும் கேட்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்க மாட்டீங்க. என்ன சொல்லுங்க? அழிந்து கொண்டிருக்கிற என் தொப்புள் கொடி உறவுகள் ரட்சிக்கப்பட என்ன ஒரு என் நாவை ஞானவானின் நாவாய் தரங்க, ஒரு நீதிமானுடைய நாவா தரங்க. அவங்களோடு கூட நான் போய் நீ உம்முடைய ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு நான் அறிவிக்க ஆண்டவரேன். உம்முடைய வல்லமை குறித்து அவங்களோடு நான் பேசின ஆண்டவரேன். இது மட்டும் கேட்க மாட்டோம். அதானே கரெக்ட்? உண்டா இல்லையா?
இது மட்டும் கேட்க மாட்டேன் ஏசப்பா கிட்ட. உண்டா இல்லையா? ஆண்டவரே ஒரு ஆத்துமா தாங்கன்னு கேட்கறமா? இல்லையே. உண்மை மட்டும் பேசுங்க. என் பிள்ளைங்க கரெக்டா உண்மையை பேசுங்க. யாராவது ஆண்டவரே ஒரு ஆத்துமா கொடுங்கன்னு கேட்டுக்கிறீங்களா? கேட்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவரே பணத்தை கொடுங்கப்பா, டிவியை கொடுங்கப்பா, வாஷிங் மிஷின் கொடுங்கப்பா, வீட்டை கட்டுங்கப்பா, கார் வாங்கணும்பா, பைக் வாங்கணும்பா, எல்லாம் கேட்போம். ஆனா எதை கேட்க மாட்டோம்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கேட்க மாட்டோம். அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு அழகா சொல்ற. அவைகள் என்றால் மரம், செடி, கொடி, ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், நடமாடும் மிருகங்கள், பூமிக்கு மேல பறக்கும் பறவைகள், இதில் உள்ள மரம், செடி, கொடிகள், இது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள மனுஷனை படைத்தார மனிதர்கள் எல்லாத்தையும் தான் அவைகள் என்று சொல்லுகிறார். 28ஆம் வசனம் வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அப்ப இதெல்லாம் யார் தான் கொடுக்கிறவரு? யாரு நமக்கு இதெல்லாம் யார் கொடுக்கிறது? ஹலோ சொல்லுங்க, இதெல்லாம் யார் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கணும். 5000 ரூபாய்க்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வேணும்னா யாரை காட்டினா? யாரை காட்டினா? அம்மா அப்பா யாரை காட்டணும் பிள்ளைங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிட்ட கேளு, ஏசப்பா கிட்ட கேளு. நாமெல்லாம் அவருடைய சுதந்திரவாளிகள். அவர்கிட்ட சுதந்திரம், அவர்கிட்ட கேளு. அப்படி பிள்ளைகளுக்கு யாரை காட்டணும்? அம்மா எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ 5000 ரூபாய்க்கு வேணும்னா உடனே அம்மா கிட்ட போய் வாங்கி கொடுக்கும். நீ யார்கிட்ட கேட்கணும்? யாரை காட்டணும்? அவரை காட்டணும். அல்லேலூயா. யாரை காட்டணும்? பிறந்த நாள் கேக் கேட்பான், நல்ல விலை உயர்ந்த கேக் ஒரு 1000 ரூபாய்க்கு வேணும்னு கேட்பான். என்ன சொல்லணும்? பிள்ளைங்க கேட்ட அம்மா என்ன சொல்லணும்? என்கிட்ட கேட்காத, பிறந்த நாள் தெரியுது இல்ல, உங்க அப்பா கிட்ட கேளு. யார்கிட்ட கேளு? உங்க அப்பா கிட்ட கேளு. யார்கிட்ட கேளு? ஏசப்பா கிட்ட கேளு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம யார்கிட்ட கேட்கணும்? நம்ம ஆண்டவரை பார்க்கவும் மாட்டோம், ஆண்டவரை தேடவும் மாட்டோம், ஆண்டவரை தேடி கேட்கவும் மாட்டோம். ஆனா பிள்ளைங்களை எப்படி நம்ம தேட சொல்லுவோம்? சொல்ல மாட்டேன். ஆக நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்ற அழகா சொல்ற. 27 வாசிங்க, 28 வாசித்து முடிக்கலாம். ஏற்ற வேலையில ஆகாரத்தை தருவீர் என்று. அப்போ ஏற்ற வேலை. இப்ப மதியானத்தில் நம்ம என்ன சாப்பிடணும் அப்பாவுக்கு தெரியும், ராத்திரிக்கு நம்ம என்ன சாப்பிடணும் அப்பாவுக்கு தெரியும், காலையில என்ன சாப்பிடணும் அப்பாவுக்கு தெரியும். அப்ப அந்தந்த வேலையை ஏற்ற வேலையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேலையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அப்ப அப்பா தருவார்னு நம்ம காத்திருக்கணும். காத்திருப்போமா? காத்திருப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம்? கல்யாண வீட்டுக்கு போனா காத்திருப்போம், ஹோட்டலுக்கு போனா காத்திருப்போம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா காத்திருப்போம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனா காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா காத்திருப்போம், ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா பிளைட் வரதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருப்போம், எல்லா இடங்களிலும் காத்திருப்போம். ஆனா தேவ சமூகத்தில் வந்தா ஒரு 5 நிமிஷம் காத்திருக்கிறோமா? ஜபம் முடிஞ்சா போதும், ஆராதனை. பைய தூக்கி பைபிளை தூக்கி யார் அவன் தரகர் மாதிரி தூக்கி குத்து, அது இதுல வச்சுக்கணும், அக்கல் அப்படி வச்சுக்கணும், ஓடு 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 ஓடு. நின்னு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனம் சொல்லுங்க. ஏற்ற வேலையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம், அதுல மனுஷன் உள்ள வந்துட்டான், அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். யார் தான் கொடுக்கணும் ஆகாரத்தை? ஆகாரம்னா வெறும் சோறு இல்லைங்காலோ, உச்சந்தால உள்ளங்கால் வரையிலும் அத்தனை சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் அத்தனையும், உன் வீடு வாசல் சொத்து பத்து அத்தனையும், அதுதான் நம்ம ஆகாரம். ஆக அவர் தருவார் என்று எங்க வந்து காத்திருக்கணுங்க? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி
புது கிருபை தந்தீரையா. எப்படி? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலல்லா, என் ஜீவனாலல்லா. Praise the Lord. Hallelujah. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா 28ஆம் வசனத்துல வாசித்து நாம் முடிக்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அப்ப நம்ம போய் அவர் சமூகத்துல காத்து கிடந்தால்தான் அவர் நம்ம கொடுப்பார். அவரை கத்தி கூவி அதிகால வேளையில சகல விதமான சிருஷ்டிகளுப்போம் அவைகள் அத்தனை ஆண்டவரை காக்கா கா கா கான்னு கத்துது. குருவி அது அது கிளி கீ கீன்னு கத்துது. மாடு மா மா மான்னு கத்துது. ஆடு ஹேன்னுது. பன்றி ஊன்னு ஊள விடுது. ஓநாய்கள் அது ஊள விடுது. நாய்கள் அது ஊள விடுது. ஆனா மனிதர்களாகி நீங்கள நானும் அதிகாலையில நம்ம போல விட்டு கொண்டு கொரட்டை விட்டு கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறோமே. நாம் எப்படி அவருடைய ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே, அழகான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி நமக்கு புது கிருபை கொடுக்கிற தேவன். எனவே அவைகள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சமூகத்தில் வந்து காத்து கிடக்கும் பொழுதுதான் அவர் 28ஆம் வசனம் சொல்லுகிறார். வாசிங்க. நீர் கொடுக்க தேவன் கொடுப்பார், அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீங்கள் நானும் சகல சிருஷ்டிகள் அதை வாங்கிக் கொள்ளும். அவர் இயேசு அவர் கையை திறப்பார். அந்த கையினுடைய அந்த கையை திறந்தார்னா அந்த நன்மைனால நம்ம வாய் திருப்தி ஆகும், நம்ம வாழ்க்கையே திருப்தி ஆயிடும். நம்மளுடைய உச்சந்தல் உள்ள கால்வன், நம்ம வீடு வாசல் சொத்து பத்து அத்தனை நாம் திருப்தியாக சந்தோஷமாக அந்த நாள் மாத்திரமல்ல அந்த நாளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் சகலவித ஆசீர்வாதங்களோடு இந்த நவம்பர் மாதம் முழுவதிலும் ஆண்டவர் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். ஆண்டவருக்குள்ள அன்பு கூறுகிற, தேவனை நோக்கி அன்பு கூறுகிற, ஆண்டவரை குறித்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற, பிறருக்கு போய் சொல்லுகிற ஆண்டவராகிய தேவனுடைய அந்த அறிவிப்பை, தேவ ராஜ்யத்தை குறித்து, அவர் பிறப்பின் மேன்மையை குறித்து, தேவனுடைய பரலோகத்தின் மேன்மையை குறித்து போய் நாம் அறிவிக்கும் போது, அவரை பற்றி அறிவித்து அவர் செய்த நம்முடைய வாழ்க்கையில செய்த அந்த அற்புத அதிசயங்களை பிறருக்கு சொல்லும் போது, பிறரோடு நாம் பேசும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் வானத்தை திறப்பார். அவர் திறந்து அவைகளுக்கு அவர் கையை திறப்பார். அவர் கையை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் திருப்தி ஆக்குவார். முதலாவது ஆண்டவரை குறித்து நம்ம அறிவிக்கணும், பேசணும். இரண்டாவது, கர்த்தர் அழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். மூன்றாவது, நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை எண்ணியும் கர்த்தர் அவர் பரத்தின் ஆகாரத்தினால் திருப்தியாக்குவார். அவரை குறித்து பிறருக்கு போய் நீங்கள் அறிவித்து பேசுங்கள். அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அந்த ராஜ்ய மேன்மை குறித்து சொல்லுங்க. ஆக அவர் செய்த வாழ்க்கையில் செய்த அற்புத அதிசயங்களை குறித்து பேசிக்கொண்டே இருங்கள். இப்ப
இப்ப சகோதரி சொன்னது பெட்ரோல் இல்லாத வண்டி நின்று போயிருக்கோம். எசப்பா என்ன விளம்பூர் வரைக்கும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு போங்க, கடப்பாக்கம் வரைக்கும் கொண்டு போங்க, வீடு வரைக்கும் கொண்டு போங்க. அப்படியே சொல்ல சொல்ல கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்லி சாட்சி அறிவித்தார்கள். அதுபோல ஆண்டுடைய சாட்சிகளை அறிவிங்க, சொல்லுங்க. சொல்லுகிற கர்த்தர் தமிழ் அன்பு கூறுக அவரை காப்பாற்றுகிறார். அப்படி அன்பு யாரோடு இருக்க வேண்டுமாம்? கர்த்தரோடு இருக்க வேண்டுமாம். அவர் லவ் ஆஃப் காட், அவர் அன்பின் தேவன். அந்த அன்பின் தேவனை நாம் லவ் பண்ண வேண்டும். ஆண்டவரை மட்டும் லவ் பண்ணுங்க. அவருடைய அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற, அவர்கிட்ட அன்பு செலுத்துற, அவர் லவ் பண்ற நம்மைத்தான் அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழியில ரோட்ல போறவங்க நின்று ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்களே, அவங்க இயேசுவின் பிள்ளையா? ஞானசனம் எடுத்துக்கலாம் இல்லையே. அவங்களை காப்பாற்றும் போது அவரோடு இருக்கிற நீங்கள் கேட்டா நிச்சயமா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவா. உங்க அன்பு பணத்தின் மேல், பொருளாதாரத்தின் மேல், உலகத்தின் மேல், வீடு வாசின் மேல். நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், அதை பார்த்துக்கினே நேரத்தை போயிட்டுருவோம். ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம், அந்த ஃபோனை பார்த்துக்கினே அந்த காலம் போயிடும், ஜெபிக்க மாட்டோம். ஸோ அதுவல்ல அன்பு. அந்த பொருள் மேலே, அந்த பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உங்களுடைய அபிஷேகம். ஆட்கள் மேலே கண் போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தர் தமிழ் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றுகிறார். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.